மார்ச் மாசம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் தியேட்டர்ல 8 படத்துக்கு மேல வந்திருக்கு. சோ அதுல நிறைய படங்கள் நம்ம இந்த வாரம் கவுண்டர்ல எடுத்துறோம். ஆல்ரெடி இருக்க ட்ரெண்டிங் படங்கள்னு சொல்லிட்டு இந்த வாரம் கவுண்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 16 படங்களை பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டர்ல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றத போய் பார்த்துறோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் கூரன். இந்த கூரன் படம் போன வாரம் தியேட்டர்ல வரும்போது கிட்டத்தட்ட 20-25 தியேட்டரே கொடுத்தாங்கல. ஆனா அது அப்படியே படிப்படியா குறைஞ்சி இப்ப இன்னைக்குலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தியேட்டர்கள், அதுவும் சிங்கிள் ஷோ தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு படம் வந்து ரொம்ப மோசமாலாம் போயிடல. படம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லும். ஆனா டாக் கான்செப்ட்ல எவ்வளவோ வேர்ல்டு லெவல்ல எல்லாம் ஹிட் அடிச்ச படம் இருக்கு. ஏன் சார்லி ட்ரிபிள்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. 6 வாரம் பயங்கர ஹிட். அந்த மாதிரியான ஒரு ஃபயரிங்ன்றது படத்துல இருந்தா மட்டும்தான் எஸ்சிஎஸ்சி மாதிரியான ஆட்கள்லாம் நடிக்கும் போது ஒரு படம் மேல போக முடியும். சோ ஒரு நார்மலா கேஷுவலா டாக் லவர்க்குலாம் லைக்கபிளா இருக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு படம் எடுத்துக்கிறதுனால தான் இந்த படம் சுமாரா கூட இல்லைங்க, வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்ல அந்த படத்துக்கு தியேட்டர் இல்ல. நம்ம இதே கவுண்டர்ல அடுத்ததா 10வது இடத்துல பார்க்க போற படம் அஸ்திரம். இந்த அஸ்திரம் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டர்ல நம்ம ஷாம் ஹீரோவா பண்ணிருக்காரு. ஆனா தியேட்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு 1-2 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஜானரா பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனிவே அதுக்கெல்லாம் இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் இந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இம்பாக்டா தெரியல. நான் ஷாம் ரொம்ப நாள் கழிச்சு 6 மெழுகுவர்த்திகள் படம்லாம் அந்த படத்து மேல ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஆனா அப்பேற்பட்ட படத்தையே ஆடியன்ஸ் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எனிவே பாப்போம் இந்த அஸ்திரம் நம்ம ஷாமுக்கு எப்படி கை கொடுக்கும்ட்டு. 2 தியேட்டர்கள் கொடுக்குற படத்துல எடுக்க மாட்டேன் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் ஷாம் ஒரு காலத்துல செம ஹீரோவா இருந்தாரு. ஆக்சுவலி மார்க்கெட் போயிட்டா இந்த மாதிரி தான் தியேட்டர்கள் போயிடும்ன்றத சொல்ல வரேன். நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் விடாமுயற்சி. விடாமுயற்சி படம் லாஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு 6 தியேட்டர் ஓடிச்சு. 25 நாள் ஓடிச்சு படம். கிட்டத்தட்ட 28 நாள், ஆக்சுவலி 4 வாரம் முடிச்சு 5வது வாரம் இது. ஆனா 25வது நாள் போஸ்ட் ஏன் கண்ணில் படலைங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்ட்ல தான் கம்பெனி வில்லன் பார்த்தா அட்லீஸ்ட் 25வது நாள் ஆச்சு விட்டு இருக்கலாம். ஆக்சுவலி அது கூட காசுல மிகப்பெரிய லாஸோ. எனிவே இந்த 25வது நாள் டைம்ல குட் பேட் அக்லி அந்த ட்ரைலர் வந்து டீசர் வந்து வேற லெவல்ல எல்லாரையும் கூஸ் பம்ப் பண்ணிருக்கு. சோ கண்டிப்பா அந்த படம் நம்ம அஜித்துக்கு வந்து வேற லெவல் ஒரு தரமான சம்பவமா இருக்கும்ன்றத தாராளமா எதிர்பார்க்கலாம். நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஜென்டில் உமன். இந்த ஜென்டில் உமன் படத்துல லியோமல் ஜோன்ஸ் அப்புறம் நம்ம லோஸ்லி எல்லாம் நடிச்சிருக்காங்க. அரியம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி இவங்க 3 பேருக்குள்ள தான் கதை நடக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டா தெரியும் ட்ரைலர் பார்க்கும்போது. இது வந்து ரிலேஷன்ஷிப்லயும் லவ்லயும் வந்து ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை நிறைய ட்ரை பண்ணுவாங்க நிறைய டேரக்டர். சோ அந்த மாதிரி இந்த காலத்து கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியுது இந்த படத்துக்கு. இந்த பேர் கேட்கும் போதே தெரியும் ஜென்டில்மேன் தான் தெரியும். என்னடா ஜென்டில் உமன்னா மார்ச் 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு உமன்ஸ் டே வரும், உலக மகளிர் தினம். இதை முன்னிட்டு நிறைய பெண்ணியம் பேசுற மாதிரியான படங்கள் வந்து இந்த வாரத்தை டார்கெட் பண்ணுது. அதுல ஒரு படமா இந்த ஜென்டில் உமன் வருது. கிட்டத்தட்ட நாளைக்கு ரிலீஸ் ஆகிற நிறைய படங்களுக்கு ஒரு 10-20 வரைக்கும் 15 அந்த மாதிரி நிறைய தியேட்டர்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. பெருசா ஒன்னுத்துக்கும் ஏத்தி இறக்கி அப்படிலாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆக்சுவலி நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது என்ன மாதிரி வரும் தெரியாது. ஏன்னா இப்ப நம்ம வேலைக்கிழமை மார்னிங் பார்ப்போம். அதனால தியேட்டருக்கு ஒன்று பெருசா எடுத்துக்காதீங்க. படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். அடுத்தது நம்ம இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் லெக் பீஸ். இந்த லெக் பீஸ் படம் நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 20 தியேட்டர்கள் ஆக்சுவலி போன கவுண்டர்லயே சொல்லிட்டேன். அதனால தியேட்டர் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த படத்தை ஸ்ரீநாத் டைரக்ட் பண்ணிருக்காரு. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கடைசியா சந்தானத்தோட வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்லாம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பட்டாலுமே அரைக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஆனா இவர் பட காமெடியே பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஏதோ விஜய் ஃப்ரெண்ட்ன்றதுனால அங்கதான் ஒரு பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஒரு டைம்ல இவருக்கும் ஒரு சில படங்கள் வந்து மொக்கையா காமெடி போயிட்டு இருந்தது. அப்படியாப்பட்ட மனுஷன் இந்த படத்தை ஒரு காமெடி படமா, அதுவும் யோகி பாபு தான் இப்போதைக்கு லீடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரி இந்த படம் வருதுன்னு பார்ப்போம். எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாலாம் இல்லை. ஏன்னா காமெடி படம் நம்மளாம் ஒரு டைம்ல ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். ஆனா அதெல்லாம் சுந்தர்சிக்கு மட்டும் தாங்க ஒர்க் ஆகுது இப்பலாம். அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் யமகாதகி. இந்த யமகாதகி படமும் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. அதான் சொல்லி இந்த உமன்ஸ் டே வருது. அதனால வந்து உமன்ஸ் ஓரியன்டா படம் வருதுன்ட்டு இந்த யமகாதகி வந்து அந்த ஸ்டில்லாம் விட்டு ரொம்ப நாளாவே கொஞ்சம் கியூரியாசிட்டியா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது. படம் இந்த மாதிரி தான் இருக்கும்ன்றதெல்லாம். அதை தாண்டி இவங்க சோசியலிட்டியா ஏதாவது சொல்ல வராங்களா இல்ல சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை வந்து இந்த படத்துல பேசிருக்காங்களான்றதெல்லாம் தான் பண்ணிருக்காங்க. சோ நாளைக்கு தெரிஞ்சுப்போம் ஃபுல்லா. எனிவே இதெல்லாம் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு பெருசா இன்டராக்ட் பண்ணுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த படத்துக்கு நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த 15 தியேட்டர்கள் அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆக்சுவலி தியேட்டர் நான் சொன்ன மாதிரி முன்ன பின்ன வந்துட்டு தாங்க இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணி தேவை. ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 படங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரி ரேஞ்சில் இருக்கிறதுனால தியேட்டர்களை வந்து எப்ப எப்படி மாத்துவாங்கன்னே தெரியாது. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் முஃபாசா தி லயன் கிங். இந்த முஃபாசா தி லயன் கிங் படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 77வது நாள் ஆகுது. இந்த 77 நாளும் இந்த படம் கண்டினியூவா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அதுவும் 2 தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. இந்த 77வது நாள்ல கூட நாளைக்கு 78வது நாள்ல இருந்தும் கூட பாத்தீங்கன்னா 2 தியேட்டர்ல இந்த படம் ஓட போகுது. கிட்டத்தட்ட 50-60 நாளைக்கு மேலேயே சிங்கிள் தியேட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சர்வே பண்ற படங்களுக்கு மத்தியில இந்த படம் இவ்வளவு நாளா தியேட்டர்கள் சர்வே ரொம்ப நல்லா வச்சிட்டு இருக்கு. நம்ம என்னதான் லயன் கிங் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அதாவது மைல்டா தான் குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த படமும் சக்சஸ் தான். ஆனா பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி ரன்னிங் டீலயும் சரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து ரொம்பவே வேற லெவல்ல டஃப் பண்ணி தான் போயிட்டு இருக்கு இந்த லயன் கிங். நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் நிறமாறும் உலகில். இந்த நிறமாறும் உலகில் பாத்தீங்கன்னா ஒரு சம ஸ்டார் காஸ்ட் கொடுத்திருக்காங்க. நட்ராஜ், நம்ம ரியோராஜ், சாண்டி, பாரதி ராஜான்னு சொல்லிட்டு இந்த காம்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது நம்ம நட்ராஜ் தான் பிரதானமா கொண்டு போறாரு. அம்மாவை பத்தின கதை அப்படின்றத மட்டும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா புரியுது. சோ அதை எந்த அளவுக்கு இவங்க ஹேண்டில் பண்ணி மக்களை வந்து எந்த அளவுக்கு இவங்க ஃபீல் குட்டா
எமோஷனல் கனெக்ட் பண்ண போறாங்கன்றத நம்ம நாளைக்கு தியேட்டர்ல பார்த்தலாம். ஆக்சுவலி இந்த படத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தியேட்டர்கள் 15 தியேட்டர்கள் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஷோஸும் வந்து சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் இருக்கு. பெருசா தியேட்டர்கள் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இங்க கம்பேர் பண்ணி தவிர படம் இங்க ஸ்டார் காஸ்ட் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. ஸோ நாளைக்கெல்லாம் வந்து அப்படியே வேற மாதிரிலாம் ஏத்திட்டு போயிடுவாங்க. எனவே தியேட்டர்கள்ன்றது வந்து ஆர்டிஸ்ட் வச்சு மட்டும் இல்ல ப்ரொடியூசர் சப்போர்ட்லயும் இருக்கு. ஸோ படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன்றத வந்து ஒரு சில அனலைசிஸ் பண்ணி நான் இந்த கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மீதிலாம் பேசுவோம். இல்ல நான் சொல்ல போற படங்கள் நிறைய படங்களுக்கு வந்து நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு. அதுல எந்த படம்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் கவுண்டர் பார்க்கும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் படவா. படவா படம் ஏற்கனவே லவ்வர்ஸ் டே டைம்ல வருதுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1-2 வாரத்தில் வருதுனாங்க. ஆனா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லி ஆக்சுவலி தியேட்டருக்கு எல்லாம் கொடுத்து வந்துடும் தோணுதுங்க. ஏன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 20-25 தியேட்டர்கள் கொடுத்துட்டாங்க. இதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி நாளைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோவோட போது ஏற்றுவாங்களான்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் ஷோ ஓடிய அந்த ஷோவோட ரெஸ்பான்ஸை பற்றிலாம் நிறைய விஷயம் இருந்திருக்கு. ஸோ அதனால வழக்கம் போல இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் தியேட்டரை விட்டுருவோம். இந்த படத்தில் ஹீரோ விமல். நம்ம சூரி வந்து காமெடினா எப்பயோ நடிச்ச படம் தெரியும். ஒரு ஹீரோவா நிறைய படம் பண்ணி வேற லெவலில் வந்துட்டாரு. ஸோ விமல் சூரி காம்போல நிறைய காமெடி படங்கள் ஹிட் அடிச்சிருக்கு. இந்த படம் வாங்குறது ஒரு கமர்ஷியல் படமா எந்த அளவுக்கு ஆடியன்ஸை கவர் பண்றதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துலாம். இந்த வாரம் எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் கவுண்டர் பண்ணும்போது ஒரு ஸ்டார் காஸ்டிங் நல்லா இருக்கு. ஸோ அதனால தியேட்டர்களும் பெட்டரா இருக்குன்றதால நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் அகத்தியா. அகத்தியா படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 35-40 தியேட்டருக்கு மேல கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா வேற லெவலில் தியேட்டரை உருவி இருக்காங்க. அதுலயும் ஷோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுத்த படம். ஆனா தியேட்டர்கள் ரைட்ஸை கம்மியாக வித்திருப்பாங்க. ஏன்னா ஜீவாக்கோ மார்க்கெட்ல அர்ஜுனுக்கோ மார்க்கெட்ல அதுக்கேற்ற மாதிரியே தியேட்டர்கள் இந்த படம் ஓடல. ஏன் ஓடலன்னா ஆக்சுவலி இந்த படம்ன்றதே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச கதைகள். ட்ரைலர் பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி 2-3 படம் பார்த்துட்டோம். ஆனா அதை தாண்டி படத்துக்குள்ள இவங்க வேற ஏதாச்சும் வச்சிருந்தாங்கன்னா படம் கொஞ்சம் இன்னும் பெட்டரா வந்திருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. அதனால பெருசா இம்பாக்ட் இல்ல. இப்ப இளம் ஹீரோ ஜீவா அவரை வந்து டாப் பண்ணாம அர்ஜுனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. எனிவே நம்ம டைரக்டர் பா விஜய் நல்ல கான்செப்ட் நல்லா தான் படம் பண்ணிருக்காரு. ஆனா இன்னும் பயிற்சி தேவைப்படுகிறதோ, கதையை திங்க் பண்றதுல இன்னும் பல முயற்சி தேவைப்படுதோ. நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் ஃபயர். ஃபயர் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த வாரத்துல 25 நாள் போஸ்ட் வரும். ஆக்சுவலி கண்டிப்பா ஓட்டுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீக்லி பெர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரன்னிங் டே போஸ்ட் எல்லாம் ஏன்னா கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி படம் எல்லாம் 1-2 வாரத்துல காணாம போயிடுது. சோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. போன வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 தியேட்டர் கிட்ட ஓடின படம். இந்த வாரமும் 6 தியேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே ஓடுது. அதுவும் 25 நாள்ல 6 தியேட்டர் கிட்ட எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதே சமயம் இந்த படம் வந்து நல்லாவும் இருக்குன்னு சொல்ல வரணும். ஆனா இந்த பாலாஜி முருகதாஸ் தாங்க இந்த மனுஷன் பிக் பாஸ்லயே சும்மா இல்லாம ஆரிய வம்பு இழுத்து என்னென்னோ பண்ணிட்டு இருக்கோம். மனுஷன் ஓவரா மிஞ்சிராயா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில கெஞ்சிருவாரு. சோ அந்த மாதிரி இப்ப நிறைய பிரஸ் மீட்ல எல்லாம் இவர் வந்து நம்ம 40 கதை கேட்டு தூங்கின அந்த அஸ்வின் ரேஞ்சுக்கு மாத்தணும்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் மாறுவனான்ற மாதிரி இருந்தவர் நான் அவருக்கு மேல கொம்புடா அப்படிங்கிற மாதிரி ஏடா கூடமா பேசி என்னென்னோ பண்ணிட்டு இருக்காரு. எனவே இந்த படம் ஹிட் ஆகிறத பார்க்கும்போது அவர் பெரிய ஹீரோ வரும் அவரே நினைக்கிறாருன்னு தெரியல. அவரோட கேரக்டர் அனாலிசிஸ்ல நிறைய பேசிட்டு இருக்காரு. எல்லாம் கேட்டு யாரும் காண்டாயிட்டு இந்த படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. இந்த படம் பாருங்க. இன்னைக்கு பெண்களோட நிலை எந்த மாதிரி இருக்குன்றத இந்த படம் வந்து கொஞ்சம் செகண்ட் அப்புக்கு மேல வந்து கொஞ்சம் அடல்ட்டெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு மெசேஜ் ஃபுல் உங்களுக்கு இருக்குன்றதுக்கோசம் நீங்க பார்த்தே தீரணும். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல 4 படங்களை பார்க்க போறோம். இந்த 4 படங்களையும் நம்ம ஒரே கவுண்டர்ல வச்சிருந்தாலும் கொஞ்சம் அந்த கவுண்டருக்கு அந்த மேற்படி கொடுப்பல அதுல புரிஞ்சுங்க. இல்ல நம்ம முதல்ல பார்க்க போற படம் சப்தம். இந்த சப்தம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓரளவுக்கு தியேட்டர்கள் கம்மியா கொடுத்திருந்தாலும் படத்துக்கு அதுக்கப்புறம் போக போக தியேட்டர்கள் ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி வந்து இந்த மனுஷனுக்கும் பேய்க்கும் ஏதோ கனெக்ட் இருக்குதாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் நடிச்சதுலயே பாத்தீங்கன்னா ஈரம் ஹிட்டாச்சு, மரகத நாணயம் ஹிட்டாச்சு. அந்த ரெண்டுமே பேய் படம். அதை தாண்டி இவர் கல்யாணம் பண்ணிருக்காருல அந்த பொண்ணு நிக்கி கல்ராணி மரகத நாணயம் பேய் படத்தில் நடிச்சு கல்யாணம் பண்ணலாம் விட்டுருங்களேன். அவங்க முதல்ல அறிமுகமான படம் எனக்கு தெரிஞ்சு டார்லின்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு பேய் படம் தான். இப்போ இந்த சப்தம் படமும் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளா வந்து எவ்வளவு படங்கள்லாம் பண்ணி ஒண்ணுமே இல்லாம இருந்தவர் இப்போ இந்த மாதிரி ஒரு பேய் ஜானர்ல வரும்போது தான் அவர் வந்து ஹிட் ஆகுறாரு. இனிவே சப்தம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட்ல ஹாரர் த்ரில்லரா மிரட்டிட்டு இருக்கு. தியேட்டர்களும் நல்லா போயிட்டு இருக்கு. அதே சமயம் பாக்ஸ் ஆஃபீஸும் வந்து உங்களுக்கு பெட்டரா இருந்துட்டு படம் 10 கோடி கிட்ட எடுத்திருந்தாலும் தியேட்டர்கள் ரைட்ஸ் 5 கோடிக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஷேர் ரேஞ்சில் இந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம மந்த்லி ஹிட்டார் ஃபிளாப்லேயே பேசியிருப்போம் இந்த படம் வந்து வெற்றி படம் சொல்லிட்டு. அதுக்கு எந்த வகையிலும் வீண் போகாம இந்த வாரமும் ஒரு நல்ல தியேட்டர்ல தான் சப்தம் படம் ஓடிட்டு இருக்கு. நம்ம கூட அடுத்ததா இதே 2வது இடத்துல பார்க்க போற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் ஒரு டைம்ல பார்த்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி தியேட்டர்களில் ஓடின படம் ரிலீஸ் ஆகும்போது. ஆனா இன்னைக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 தியேட்டர்கள் கிட்ட தாங்க ஓடுது. படம் ரிலீஸ் ஆன 3வது வாரத்திலேயே அதுவும் தனுஷ் வந்து டைரக்ட் பண்ண படம். அதை விட வந்து ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ண படம். இந்த படம் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப வந்து உங்களுக்கு மோசமாலாம் போகாதுங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா ஜாலியா வந்துட்டு ஜாலியா போற மாதிரி தான் இருக்கு. அதுவும் யங்ஸ்டர்லாம் கண்டிப்பா பிடிக்கும் சொல்லிட்டு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாகுபலி படத்துல ராணா வந்து ஒரு பெரிய ஆள் தான். ஆனா அந்த ராணாக்கு பின்னாடி வந்து பாகுபலின்ற மாதிரி ஒரு ஆள் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு இந்த படத்தோட இன்னைக்கு இருக்கு இந்த ரேஞ்சை பார்க்கும்போது. இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் 3வது வாரத்திலயும் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஒரு மோசமான படமாவும் இல்ல. சோ இதனால தான் வந்து நம்ம சத்தம் வந்து 2வது வாரத்துல பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த படத்தை நம்ம மேல பேசியிருக்கோம். நம்ம கூட அடுத்ததா இதே 2வது வாரத்துல பார்க்க போற படம் குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகி 40 நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் அடுத்த வாரம்லாம் ஓடும்போது இல்ல அதுக்கு அடுத்த வாரம் தான் 50வது நாளா. எனிவே
இந்த படம் லாஸ்ட் வாரம் ஒரு 10 தேட்டர்ல ஓடிச்சு, இந்த வாரமும் ஒரு 10 தேட்டர்ல ஓடுது. இப்போ லேட்டஸ்டா எவ்வளவு படங்கள் வந்துட்டு பாப்பீங்க. இவ்வளவு பெரிய சர்வைவிங்லயும் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னு தெரியும். அதை தாண்டி ரன்னிங் டேலயும் இவ்வளவு படங்களுக்கு மத்தியிலும் 40 நாள்ல 10 தேட்டர்கள் எடுத்துருக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாது. சோ அதனால தான் இந்த படத்தை நம்ம 2வது இடத்துல அதுவும் இவ்வளவு டாப்ல வந்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். இந்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் அது 100% தகுதியா இருக்கும். நமக்கோட அடுத்ததா இதே 2வது இடத்துல பார்க்க போற படம் கிங்ஸ்டன். இந்த கிங்ஸ்டன் படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. ஆனா நிறைய இடத்துல வந்து செகண்டரிகள் தேட்டரிகள் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இப்ப நிறைய படங்கள் புதுசா வந்துட்டு இருந்தாலும் ஒரு சில படங்கள் பர்ஃபார்மன்ஸாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு மத்தியில செகண்டரிகள் ஸ்கிரீன் தரலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஜிவி பிரகாஷ் அவ்வளவு பெரிய ஹீரோ கிடையாது. பட் இந்த படத்தோட கான்செப்ட் வந்து அவங்களை கொடுக்க வைக்கிறதுன்னு தோணுது. ஏன்னா ட்ரைலர் பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷோட ட்ரைலர்லாம் மோஸ்ட்லி நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தாலும் படம் ஓடவே ஓடாது. ஆனா இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரியா இருக்குங்க. ஏன்னா ஹாலிவுட்ல இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். ஆனா தமிழுக்கு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ரொம்ப புதுசு. அதுவும் இப்போ கூட பேய் படம் ஓடிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் கூட சப்தம் பார்த்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு ஹாரர் ஜானர்ல தான் இந்த படம். அதுவும் ட்ரைலர்லயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நடுக்கடல்ல பேய் ஒரு கப்பல்ல ஐயோஸ்லி அந்த கான்செப்ட்லாம் வந்து தாறுமாறா எடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம் இந்த படத்துலயும் இருக்குன்றது கண்டிப்பா ட்ரைலர்லயே உங்களுக்கு 100% தெரியுது. ஸோ அதனால தான் செகண்டரிகள் தேட்டரிகள் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தாலும் நான் குடும்பஸ்தன்லாம் நல்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு மேற்கொண்டு இந்த படத்தை தரனா ஒரு புது படம் நம்ம ஓப் பண்ணணும்ன்றத தாண்டி இந்த படத்தோட ட்ரைலர் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. படம் ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை தருது. ஸோ நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்தனால தான் இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு டாப்ல கொடுத்துருக்கோம். அந்த நம்பிக்கையெல்லாம் காப்பாற்றி நெக்ஸ்ட் வீக்ல இதை தக்க வைக்குதான்றதை பார்ப்போம். இன்னொரு விஷயம் ஜிவி பிரகாஷ் திவ்ய பாரதி இந்த ஒரு காம்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்ல பேச்சுலர்லேயே செமையா ஹிட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு லக்கி காம்போ இங்கே ஒர்க் அவுட் ஆதான் பார்ப்போம். நம்ம கவுண்டர்ல முதலிடத்துல பார்க்க போற படம் டிராகன் படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிச்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்திலே நம்ம தமிழ்நாடு முழுக்க மெயின் ஸ்கிரீன்ல இந்த படம் தாங்க ஓடிட்டு இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல நம்ம கிங்ஸ்டன் எடுக்கிற மாதிரி பார்க்குறேன். இனிவே லாஸ்ட் 2 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அதை தாண்டி பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் கூட நடக்கலைங்க. இது நான் சொல்றது விஜய் அஜித்லாம் விட்டுருங்களேன். தனுஷ், சிம்பு, அதுக்கப்புறம் விஷால், ஜெயம் ரவி அவங்க ஒரு பட்டியலே இருக்காங்க. அந்த மாதிரி ஹீரோவில் யாருக்குமே நடக்காத ஒரு மிகப்பெரிய வேற லெவல் சம்பவத்தை நம்ம பிரதீப் ரங்கநாதன் தாறுமாறா பண்ணிட்டு இருக்காரு. போன படம் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வந்தாச்சு விட்டுலாங்க. இந்த படம் 150 கோடி வரும். நாங்க படம் 2வது நாள்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவ்வளவு வருன்றீங்களா? என்னடா 150 சாதாரண விஷயமா? தனுஷை இப்பதான் எடுத்தார் ராயன் படத்துல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த 3வது வாரத்துக்குள்ள 2 வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 120 கோடி தாண்டி போயிட்டு இருங்க பாக்ஸ் ஆபீஸ். இப்பவும் இந்த படம் மெயின் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. இப்பவும் ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு. வீக்கெண்ட்ல பார்த்தா ஃபில் ஆகுது தியேட்டருக்கு. ஸோ 3வது வாரத்திலையும் ஒரு சம்பவம் பண்ணி 150 கோடியை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்க போது. ஏஜிஎஸ் இந்த படத்துக்கு போஸ்ட் விட்டா நல்லா இருக்கும். அந்த ஒரு ஐடென்டிட்டியை இன்னைக்கு ரேஞ்சில் நிறைய படங்கள் ஓடுது, பாக்ஸ் ஆஃபீஸ் போகுதுன்றதுலாம் வந்து ஓவர் ரேட்டடாக நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கு 150 கோடி வந்தாலும் அண்டர் ரேட்டட் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக வேற லெவலுங்க. டிராகன் இந்த படத்துக்கு ஒரு பேர் வச்சதுக்கெல்லாம் படத்திலேயே காரணம் சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி எதனால டிராகன் சொல்றது பார்த்தா டிராகன் தான் ஒரு பெரிய ஒரு மிருகமாக நம்ம பார்க்குற மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இந்த டிராகன் போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி எல்லாத்துலயுமே போயிட்டு இருக்கு. டிராகன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தோட சம்பவமும் டிராகனா தாங்க இருந்துட்டு இருக்கு.